கோழி போல் உருவம், குதிரை போல் ஓட்டம். இந்த விடுகதைக்கு எனக்கு பதில் தெரியல, உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது இதுக்கு பதில் தெரியுமா? நேற்று வந்திருந்தவங்களுக்கு நைட்டு யோசிச்சவங்களாம் ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. பரவாயில்ல, இன்னும் நிறைய விடுகதைகள் இருக்குது, நம்ம அடுத்து பண்ணலாம். இதுக்கான விடை ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழி. அடுத்த விடுகதை காற்று, எனக்கு பதில் தெரியுதான்னு பார்ப்போம். சரி பார்ப்போம். நீ ஏன் அடுத்த விடுகதையை நான் கேட்குறேன். கடிபடவும் மாட்டேன், பிடிபடவும் மாட்டேன், நான் யார்? நான் கெஸ் பண்ணுறேன், ஆனால் கரெக்டான்னு தெரியல. நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். நீ நான் சரியா தப்பான்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? இது ரொம்ப ஈஸியான ஆன்சர். யாருக்கோ தெரியலையா? சரி, இந்த ஆன்சர் தண்ணீர். அட, கரெக்டாக சொல்லிட்டீங்க நீ. இப்போ என் டர்ன். வந்தால் கொடுக்கும், வராவிட்டால் கெடுக்கும், அது என்ன? சுத்தமாக ஐடியா இல்லை, கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த இடைப்பட்ட வேளையில் நிலை 3லிருந்து பஞ்சபூதங்களை பற்றி நமக்கு சொல்ல வராங்க. வாங்க கேட்டு ரசிக்கலாம். வணக்கம், நான் தான் பூமி. நீங்கள் எல்லாரும் என் மேலே தான் இருக்கீங்க. நான் இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் ஸ்பேஸில் மிதப்பீங்க. கூகுள் மேப்ஸ்னு எனக்கு ஆப்லாம் இருக்குது. நான் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. நான் தான் பெரியவ. நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் ஷேக் பண்ணிடுவேன். வணக்கம், நான் தான் தண்ணீர். உலகத்தில் உயிர்களின் ஆதாரம். தாகம் தீர்க்கும் அமுதன் நானே. நெருப்பை அணைப்பேன், நிலத்தை துளைப்பேன், வானத்தை மழையாக வாழ்வேன், காற்றுக்கும் அடங்க மாட்டேன். என்னை வீணாக்காதீர்கள், வால்டர் நான் என்ற சூப்பர் ஸ்டார். நான் தான் தீ. உலகத்துக்கு ஒளி தர ஃபயர் ஹீரோ நான். நான் இல்லைன்னா நீங்கள் என்ன சாப்பிட்றதேன்னு தெரியாது. ஏன்னா சமைக்க நெருப்பு தேவையில்லை. என்னை பார்க்கணுன்னா சன் கூட சன்கிளாஸஸ் போடணும். நான் அவ்வளோ பிரைட். என்னை லைட் அடித்தா நெருப்புடா, நெருங்குடா, பார்ப்போம். எனக்கு பொசுக்க மாசு இல்லை, ஆனால் சுட்டு காட்டுற வார்னிங் மட்டும்தான். என்னை அளவாக யூஸ் பண்ணால் நான் க்யூட்டாகவும் ஹாட்டாக இருப்பேன். என்னை ஓவர் யூஸ் பண்ணால் கிறிஸ்பி ஆக்கிடுவேன். வணக்கம், நான் காற்று. நான் இல்லாமல் மனிதர்கள், விலங்குகள், பூச்செடி, மரம்லாம் இந்த உலகத்தில் நான் இல்லாமல் வாழ முடியாது. பறவைகளாக என்னை வச்சு தான் பறக்குது. என்னை வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம். என்னை வச்சு தான் நீங்கள் மூச்சு விடுறீங்க. காற்று தான் முக்கியம், காற்று தான் பெருசு. வணக்கம், நான்டா ஆகாயம். உங்களுக்கு எல்லாரும் மேலே நான் தான் இருக்கேன். நான் இல்லைன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எதுவுமே தெரியாது. பறவைகள் எல்லாம் என்னோட பாதையில் பறக்குது. மழை வரணும்னா நான் தான் சிக்னல் கொடுக்கணும். நான் கோபமாக இருந்தால் இடியும் மின்னலும் வரும். நான் அழகாக எடுக்கணும்னா நீங்கள் இயற்கைக்கு காப்பாற்றணும். நாம் எல்லாரும் முக்கியம் போல இருக்கே. ஆம், ஒருத்தர் இல்லாமல் மற்றவர்கள் இருக்க முடியாது. சண்டை வேண்டாம், நண்பர்களாக இருக்கலாம். நம்ம இல்லைன்னா உலகம் நல்லா எங்காது.
அதுதான் உண்மை. ஒற்றுமையா பலம். எல்லாரும் சேர்ந்தால்தான் உலகம் அழகாகும். நிலை 3க்கான கோப்பை வழங்குதல். டேனியல் சாலமன், ஷியாம் ரங்கநாதன், ஆராத்யா ஆனந்த் சக்கரவர்த்தி, நியந்த் கருணாகரன், ஆதவ் சிவராமகிருஷ்ணன். நன்றி சத்யா செந்தில்குமார். சூப்பர். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நிலை 3 மாணவர்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட ஆசிரியை சத்யா அப்புறம் கிட்ஸோட பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அகேன் ஒரு பெரிய தட்டல். ஹே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். சரி சொல்லுங்க கிருஷவண்ணா. பதில் மழை, ரெயின் தானே. நீங்கள் சொன்னது கேட்கும்போது தான் கண்டுபிடிச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஆராதயா அண்ட் நிலை 3 மாணவர்கள் பஞ்சபூதத்தை பற்றி பேசுனதுக்கு.